விஜயவாடா இன்டர்நேஷ்னல் காயின் எக்ஸ்போ ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனல் வாய்ப்பையும் தாளந்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி. வி ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் பிட்வீன் டேலண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. விஜயவாடா இன்டர்நேஷ்னல் காயின் எக்ஸ்போ திரு ஸ்ரீதர் கொமுரு அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இடத்துல நடத்தின ஒரு மாபெரும் கண்காட்சி. ஒரு கண்காட்சி சமீப காலமாக எப்படி நடத்தணும், அதை எப்படி செயல்படுத்தணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், அதை வந்தவங்களை எப்படி ஒரு அப்கிரேடட் வெர்ஷனில் இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஒரு கண்காட்சி அடுத்த கட்டத்துக்கு நடத்தணும். வரவங்க எதை எதிர்பார்த்து வருவாங்க, அவங்கள அந்த எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி பண்ணணும், இப்படி எல்லா பாயிண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ண ஒரு கண்காட்சியாக நான் பார்க்குறேன். இது நடந்து முடிந்த கண்காட்சி, அதாவது நவம்பர் 29, 30 மற்றும் டிசம்பர் 1 நடந்தது. அதாவது போன வருஷம் 2024. திரு ஸ்ரீதர் கொமுரு அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் தனிப்பட்ட முறையில் மிக சிறந்த மனிதர். அவர் ஒரு மிக பெரிய பின்புலம் உள்ளவர், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், ஃபிலோன்தெரபிஸ்ட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நாணயங்கள், பணத்தால், அஞ்சல் தலை, பெயிண்டிங்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துலையும் மிக நீண்ட காலமாக அவர் சேகரிச்சுட்டு வராரு. ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் இருக்குது. ஏறக்குறைய 1995 அவர் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அவர் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரோட பர்சனல் கலெக்ஷனை காட்சிப்படுத்தினார் மற்றும் டீலர்ஸை அவங்கள ஸ்டால் கொடுத்துருந்தாரு. இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நாணயங்கள், பணத்தால் கலெக்டர்ஸ் மற்றும் டீலர்ஸ் வட்டாரத்தில் பிரபலமாக தெரிஞ்சது அவர் ஒரு ஃபேன்சி நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணுறவர். அதாவது பணத்தாளில் உள்ள நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர்ஸை எல்லாமே ஒரே நம்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேன்சின்னு எப்படியெல்லாம் கருதுகிறோமோ அது எல்லா வகையிலையும் கலெக்ட் பண்ணுற மாதிரி எல்லா இஷ்யூஸையும் வச்சுருக்கிறாரு அப்படின்றது பரவலாக தெரியும். மற்றபடி எல்லா விதமான நாணயங்கள்லேயும் எல்லா விதமான டினாமினேஷன், எல்லா விதமான கண்ட்ரீஸு, பெரிய காயின்லேருந்து சின்ன காயின் வரைக்கும், பெரிய பணத்தாள்லேருந்து சின்ன பணத்தாள் வரைக்கும், பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், மற்ற கலைப்பொருளாக இருக்கட்டும், மற்ற சேகரிப்பாக இருக்கட்டும், இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வச்சுருப்பார். அதை இவ்வளோ அருமையாக காட்சிப்படுத்துவார் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. ஏறக்குறைய ஒரு 30,000 பேர் இந்த கண்காட்சியை கண்டு கழித்தாங்க. அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருக்கட்டும், டிஜிபியாக இருக்கட்டும், அந்த விஜயவாடா சிட்டி கமிஷனராக இருக்கட்டும், மற்ற பெரிய பொறுப்புகள் இருக்கிற உயரதிகாரிகளை எல்லாத்தையுமே அவர் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினார். இப்போ உள்ள டெக்னாலஜி பிரகாரம் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, அது எப்படி விளம்பரப்படுத்தணும், எப்படி திரட்டணும் அப்படின்றதுக்கு உரியான எல்லா விதமான விஷயங்களையும் அவர் பின்பற்றினார். இது அவரோட இடத்துலையே நடந்தனால ஏறக்குறைய ஒரு 30,000 பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு தனி காலேஜ் மாதிரி, கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சுருக்கிறாரு. அதிலிருந்து ஏராளமான அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸும் ஃபேன் பேஸும் இருக்குது. அதில் அவர் பிரமாதமாக பண்ணிட்டார். வந்த ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர் விஐபிஸ்க்கும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட் ஆஃப் பர்த்தில் கரன்சி கொடுத்து அவங்கள கௌரவிச்சார். ஒவ்வொருத்தரும் வராங்க, பார்வையிட்டுட்டு அவரை கௌரவப்படுத்தும் போது ஒரு பெரிய ஃப்ரேமில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட இதை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விசிட்டர்ஸ்க்கும் ₹1 நோட்டு, ₹1 பணத்தாள், புதுசாக இருக்கட்டும் பழசாக இருக்கட்டும், அவங்கள கலெக்டர்ஸை மேம்படுத்தும் வகையில் அவர் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. வேண்டி விரும்பி அதை ₹1 நோட்டை வாங்கிட்டு போனாங்க, பொக்கிஷமாக வச்சுக்கிட்டாங்க. இவரோட நோக்கம் எவ்வளோ உயரியது அப்படின்றது இது மூலமாக புரியுது. மற்றும் ஒரு உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா, என்னால் அந்த அங்கே போக முடியல பர்சனலாக. அந்த ஹாலில் வர பிக்சர்ஸை ரொம்ப வியந்து பார்த்துட்ருக்கும்போது
ஒரு மரம் வளருது, அந்த மரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதுக்குன்னு ஒரு தனியான அந்த பெரிய பில்டிங்கில் ஓட்டையை போட்டு அந்த உள்ளேருந்து வெளியில் வர பில்டிங்குள்ளே வர அளவுக்கு அதுக்கு ஒரு வழிவகை செஞ்சுருக்கிறாரு. அப்போது அதன் மூலமாக அவரோட இயற்கையை எவ்வளோ நேசிக்கிறாரு, எவ்வளோ உயரிய பண்பு கொண்டவர்ன்றது வந்து உங்களுக்கு இதிலேருந்து புரிய வந்திருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிறிய நாணயம் 200 நாடுகளின் பணத்தாள்கள் மற்றும் நாணயங்கள், பாலிமர் நோட்ஸ், அதாவது பிளாஸ்டிக் நோட்ஸுன்னு சொல்லுவோம். அந்த பிளாஸ்டிக் நோட்ஸுடைய எல்லா டினாமினேஷனும் ரிம்ஸு, அதாவது ரிம்முன்றது ஒரு கட்டு வந்து ஒரு செக்ஷன் வந்து 100 நோட்டு, அதே மாதிரி 1000 நோட்டு உள்ளது வந்து ஒரு ரிம்மு. அதில் வந்து எல்லா டினாமினேஷன் யுஎன்சி மற்றும் ப்ரூஃப் செட்ஸில் உள்ள விஐபி செட்டு, அதாவது யுஎன்சி செட்டு, ப்ரூஃப் செட்டு, அது இல்லாமல் விஐபி செட்டு, ஸ்டாம்ப்ஸு, மினியேச்சர்ஸு, மெடல்ஸு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெடல்ஸு, மெட்டல்லையே வந்து என்னென்ன மெட்டல்லாம் நாணயங்கள் பணத்தால் இருக்கிறதோ எல்லாமே உள்ளது. மற்றும் வந்து பல்வேறு, அதாவது ஓவியங்களாக இருக்கட்டும், மினியேச்சர் காஸ்டிங் கார்ஸாக இருக்கட்டும், என்னென்னலாம் கலெக்டபிள்ஸ் இருக்கோ எல்லாமே அவர் காட்சிப்படுத்தியிருந்தார். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான ஆரோக்கிய சூழ்நிலை உருவாகணும் அப்படின்னா நம்ம பரஸ்பரம் சப்போர்ட் பண்ணுறது வந்து சால சிறந்தது. நன்றி, வணக்கம்.